மக்களே, பொதுவா இந்த பிக் பாஸ் பாக்குற ரசிகர்கள் வந்து இந்த ஹாட்ஸ்டார்ல வந்து சில வாக்கெடுப்புகள் நடத்துவாங்க. ஸோ இந்த சீசன்ல திவ்யா அவர்கள் வர முதல் அந்த வாக்கெடுப்புகள் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா, யாரை பிடிக்கவில்லை, யாரை துரத்த வேண்டும், யாரு சரியில்லை, யாரு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஃபுல்லா நெகட்டிவா தான் கேட்பாங்க. ஏன்னா பாசிட்டிவா சொல்ற மாதிரி பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கேட்க தோணாது. சரியா? அட்மினே வந்து மண்டை காஞ்சி தான் போயிருப்பான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு போல் மாதிரி நடத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 87% பேர் ஒரே ஒரு ஆளோட பேரை சொல்லியிருக்காங்க, திவ்யா 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 கணேஷ் அப்படின்னு. இவ்வளத்துக்கு மக்களே, திவ்யா கணேஷ் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9க்கு சனிக்கிழமை மாலை இரவு தான் உள்ளுக்குள்ள போனாங்க. அப்ப இப்ப இன்னும் 4 நாள் கூட கம்ப்ளீட் ஆகல அவங்க வந்து பிக் பாஸுக்குள்ள போய். சரியா? ஆனா அதுக்குள்ள திவ்யா கணேஷ் அவர்களுக்கு 87% மக்கள், தமிழ் பிக் பாஸ் பாக்குற மக்கள் போட் போட்டிருக்காங்க அப்படின்னா அங்க நிக்குது அவங்களோட சம்பவம், அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய டெடிகேஷன், அவங்களுடைய ஃபோக்கஸ். சரியா? சோ அதை பற்றி ஒரு பார்வை. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம துஷார் அவர்கள், துஷாருக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டு நம்ம டைமை வீணாக்கணுமா அப்படின்னா எனக்கு தோணுச்சு. பட் பேசிடுவோம், உண்மையா பேசுறது கடமையாச்சே ஆஸ் அ ரிவ்யூவரா. ஸோ அதனால அண்ணன் துஷாரு அவருக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று, பதில் ஒன்று. சரிங்களா மகளே? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோல பேசலாம். லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது நம்மளுடைய தலைவி திவ்யா கணேஷ் அவர்கள். இந்த சீசன்ல நம்ம இதுவரைக்கும் யாரையுமே தலைவின்னு சொன்னதில்லை. எனக்கு எப்பயுமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். விபரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தலைவர் தான். நண்பர்கள் ஒர்க் பண்ணிட்டாங்க, கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம். சரி, அது வேற கதை நடக்கைக்குள்ள பார்ப்போம். சரியா? ஸோ ஓகே, அப்ப அப்படி இருக்கக்குள்ள நான் பிக் பாஸ் நடக்கைக்குள்ள நான் தலைவர் தலைவின்னு எனக்கு பிடிச்சவங்களை ரசித்து கொண்டாடுறது வழக்கம். ஒரு டைரக்டர் ஹீரோ எப்படி கொண்டு போவாங்களோ அப்படித்தான் நம்மளுடைய ரிவ்யூ ஸ்டைல். 20 பேர் வந்தாலும் 24 பேர் வந்தாலும் எனக்கு பிடிச்சவங்களை மட்டும் வச்சுட்டா என்னுடைய ரிவ்யூ இருக்கும். அவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்ப ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோயினை கொண்டு போற மாதிரி தான் என்னோட ஸ்டைல் ஆஃப் ரிவ்யூ. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன்ல யாரையுமே நான் தலைவின்னு சொன்னதில்லை, தலைவர்னு சொன்னதில்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒருத்தங்களை சொல்லியிருக்கேன்னா அது திவ்யா மேம் அவர்களை தான். சரிங்களா? மக்களும் அப்படிதான் கொண்டாடுறாங்க. சீசனையே இழுத்து மூடி போட்டு அடுத்த சீசன் பார்க்கலாம் அப்படின்னு இருந்த மக்களை இல்ல இந்த சீசனை பாருங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது திவ்யா கணேஷ் அவர்கள். பிக் பாஸ் சீசன் 7ல பிரதீப் அண்ணா வெளியில போனதுக்கு அப்புறம் கதை முடிஞ்சின்று கேட்கல அந்த கதையை தொடர்ந்து கொண்டு போனது விஜி அர்ச்சனா மேம் அவர்கள், இங்க திவ்யா கணேஷ் அவர்கள். சரிங்களா? ஸோ ஓகே, அப்போ ஹாட்ஸ்டார் ஒரு போலன் நடத்துனாங்க, ஃபேன் ஜூன் போலன்னு. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெய்லி கொஸ்டின், யாருடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதில் வந்து மேனேஜர் திவ்யா அவர்களுக்கு 86.6% பேர் வந்து ஓட் போட்டிருக்காங்க. லட்சத்தில் 86.6% திவ்யா அவர்களுக்கு மட்டும். இந்த பார்வதி அது அசிஸ்டன்ட் மேனேஜர் அது இல்லை. அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13.4% தான் ஓட் போட்டிருக்காங்க. அந்த 13.4ல் எனக்கு தெரிஞ்சு 90% போட்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? மீதி 10% பார்த்தீங்கன்னா பஜாரிகள், ரவுடிகள், சொர்ணாக்கா, அந்த கேவலமான தொழில் பண்றதுகள் அதெல்லாம் இருக்குமே. ஏன்னா குடும்பம் கொண்டாடுவாங்க இந்த விஜய் பார்வதியை. எனக்கு தெரிஞ்ச அம்மாக்கள் வந்து கனடாவில் இருக்காங்க, கனடா, லண்டன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம அதுக்கு முதல் வந்து புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேரை பத்தி நம்ம பேசியிருப்போம். எஸ் கே கிருஷ்ணா அவர்களை பத்தி பேசிக்குள்ள, அனுசர் அவர்களை பத்தி பேசிக்குள்ள, ஜனனி குணசீலன் மேம் அவர்களை பத்தி பேசிக்குள்ள, எல்லாம் லாஸ்லியா மேம் அவர்களை பத்தி பேசிக்கலாம். நிறைய புலம்பெயர்ந்த உறவுகள் கிடைப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, எப்பயுமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா தான் வரும். ஜனனியை போல ஒரு மருமகள் வேணும், லாஸ்லியா போல ஒரு மருமகள் வேணும், அவங்களோட பிள்ளைகளுக்கு பேசிக்குள்ள சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை வந்து பேசின எனக்கு தெரிஞ்ச ஒரு 17 அம்மாமார் சொல்லியிருந்தாங்க, என் பிள்ளைக்கு இந்த விஜய் பார்வதியை போல ஒரு மருமகள் வந்துடக்கூடாது, பரம்பரை நாசமா போயிடும் அப்படின்னு. விஜய் பார்வதி நீங்க எடுத்திருக்க பேர் இதுதான், காரி துப்புறாங்க. சத்தியமா இத்தனை வருஷம் இத்தனை ரிவ்யூ பண்ணிருக்கேன், 5 வருஷத்துல 7 சீசன், யாருக்குமே இப்படி சொல்லல, உங்களுக்கு தான் சொல்றாங்க. கேவலத்தின் உச்சம். உங்க அம்மா பெருமைப்படுவாங்க. சோகிய மகளே, இது வந்து நம்மளுடைய தலைவி திவ்யா மேம் அவர்கள் பண்ண தரமான சிறப்பான சம்பவம். ஓகே, அடுத்தது துஷார் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசுற பேச்சு முற்றிலும் ஒரு பிழையான ஒரு விடயம். பொதுவா இந்த பிரச்சனை அவர்கள் ஒரு விடயம் சொன்னாங்க, இது வந்து பிக் பாஸ்ல கொடுக்கப்படுறது இந்த டாஸ்க் ரியலா ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அங்க மேனேஜர் எம்ப்ளாயி இருக்கக்குள்ள அங்க ஒரு கெஸ்ட் வர்றாங்க, அங்க ஒரு ஒர்க் நடக்குதுன்னா அங்க எப்படியோ அப்படிதான் இங்க மேனேஜர் திவ்யா அவர்கள் நைட்டே ஒரு மீட்டிங் எல்லாரும் அதோட அந்த பொண்ணு எல்லாரையும் வெளில போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிச்சு.
பல பேர் கேட்கல. ஆனா அவங்க தூங்கும் போது அவங்க சொன்னாங்க யார் யாருக்கு என்னென்ன டியூட்டி பிரிச்சு கொடுத்து அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. மேனேஜர் வெளியில என்னத்தை பண்ணுவாங்களோ அதைத்தான் உள்ளுக்குள்ள பண்ணாங்க. ஆனா வெளியில இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து கரெக்டா பண்ணுவாங்க. இங்க அதுகளுக்கு எதுவுமே இல்லையே. எது ஒன்னா சொன்னாலே அதுகள் கேட்காது, பிக் பாஸ் சொன்னாலே கேட்காது. அப்ப ஒரு 4 நாளைக்கு முதல் வந்து அடுத்த நாள் கேப்டனான திவ்யா அவர்கள் சொன்னா கேட்க போதுங்க, திருந்தியா போதுங்க. சோ அப்ப அதுகள் அப்படி இருந்து போட்டு இன்னைக்கு துஷார் பண்ணார் பாருங்க. 5 நிமிஷத்துல எல்லாம் ட்ரெஸ் போட முடியாது. அடே ஒரு ஆபீசர் இருந்தா இந்த 5 நிமிஷம் இல்லடா, அடுத்த செகண்ட் நீ ட்ரெஸ் போட்டுடுவான்னா நீ அயன் பண்ணியோ இல்ல ஷூ பாலிஷா இருக்கோ, நீ குளிச்சியோ குளிக்கல நீ வந்துதான் ஆகணும். இந்த பேசிக் சென்ஸ் இல்ல அவன் கத்துறான். அது சரி, இவ்வளவு 4 வீக் என்ன பண்ணி கொண்டிருந்தான்? அரோரா 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 அரோரான்னு பெத்தவங்க பார்ப்பாங்க, தலையை குடிவாங்க. எதுக்கு வந்திருக்கேன், என்னத்துக்கு வந்திருக்கா, கோடி பேர்ல உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அது கூட இல்ல. ஒரு நாளைக்கு அவ்வளவு சம்பளம் வாங்குறல்ல, அதுக்காக ஏதாவது பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு பொண்ணு உருப்படியா வந்து இந்த ஷோவை நல்லா இருக்கணும், இந்த சீசன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கேப்டனா, ஒரு பக்கம் மேனேஜரா, இன்னொரு பக்கம் அந்த விஜய் பார்வதி என்ற ஒரு தற்குறி, அதை சமாளிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு இத்தனை வேக் பண்ணுது. அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ வந்து அர்த்தமே இல்லாம சண்டை பிடிக்கிற துஷாரு, என்னடாப்பா இது? இப்படித்தான் இருந்துச்சு. அப்ப இதை வந்து நம்ம ஒரு பிக் பாஸ் பாக்குற மக்களுக்கு நம்ம இந்த டாபிக்ல பேசிக்கலாம். இதை நம்ம போட்டு விளக்க தேவையில்லை. பாக்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன துஷார் பைத்தியக்கார மாதிரி அலம்புறான், ஒரு உண்மை இல்லாம பேசுறான்னு. ஸோ அப்போ அதனால நான் நினைச்சேன் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட தேவையில்லைன்னு. ஆனால் சில மக்களுக்காக நம்ம வீடியோ போட்டு தான் ஆகணும். சில மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு கூட ரீலை பார்த்துட்டு அதுதான் உண்மைன்னு நம்புறது கூட. ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வீடியோ மக்களே, சரிங்களா? நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.